உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. மேஷராசினியர்கள் தினம் தினம் நிறைய சவால்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு கொடுக்க போற தீர்வு என்ன? முதல்ல அவங்க என்ன மாதிரியான ஒரு சவால்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார்? நீங்க சரியா சொன்ன மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்குது. இது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இது விரயஸ்தானத்துல சனி இருக்காரு. அதாவது முதல்ல அவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய இடம் தூக்கம். இந்த தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னா எதனால தூக்கம் கெடுது? முதல்ல பொருளாதார பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உறவுகள் மற்றும் கடன் தொல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால தான் தூக்கம் பெரும்பாலும் கெடும். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைண்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அது பாடியில் சில வியாதிகளை தரும். அது மனசு நல்லா இருந்ததுன்னா உடம்பும் நல்லாயிருக்கும். மனமுக்கும் உடம்புக்கும் நேரடி ஒரு தொடர்பு இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தினால மனம் பாதிக்கப்பட்டு அது வழியே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த விரயஸ்தனியில். ஓகே, இதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப கொடசல் தரக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் தான். திரும்பி திரும்பி நம்ம பணத்துக்கு தான் வந்தாகணும். இந்த பணம் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியது தற்சமயத்தில் உலகத்தில் பணம் தான். பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம். இப்போ மேஷராசி அன்பர்கள் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு பண தட்டுப்பாடு, பண பிரச்சனை, பல வருஷமா சேவிங்ஸ் பண்ண காசெல்லாம் கூட சில வாரங்கள்ல கரைஞ்சு போச்சு. இது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த காரணம் 7.5 சனியுடைய தாக்கம். இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ் கடவுள் முருகன். அதாவது முருகன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு செக்யூர்டு ஃபீலிங் வருது, பாதுகாப்பான உணர்வு என்பது வருது அத்தனை மக்கள், ராசி மக்களுக்கு. ஏன் முருகன் அப்படிங்கிற நாமத்தை சொல்லும் போதே நமக்கு தன்னை அறியாம தெம்பு, தைரியம், அதே மாதிரி நம்பிக்கை பிறக்குது. இந்த முருகன் அப்படிங்கிறதுல ஏன் இவர் ஸ்பெஷலான ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. நிறைய இந்து மத கடவுள்கள் இருந்தாலும் முருகனுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்புகள் தான் இதுக்கு காரணம். அதாவது நிறைய பஜனைகள் இல்லை ஒரு பெரிய பூஜைகள் இதிலெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் பேர் சொன்ன உடனே நம்ம தமிழ் மக்களுக்கு தன்னறியாமல் புல்லரிக்குது. அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை நிதர்சன அனுபவம். இப்போ இங்கே வாழக்கூடிய கோடான கோடி மக்கள் இந்த முருகனுடைய அரவணைப்பு, அருள், அன்பு உணர்ந்திருக்காங்க. அதனால மற்ற தெய்வங்கள் கம்மின்னு நான் சொல்ல. அப்ப உணரும் போது தான் அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவங்களால அந்த எமோஷனலா they can get connected அப்படின்னு கூட சொல்லலாம் with God. ஒரு சிறு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதல பாதாளத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதாவது இன்றைய இரவோடு என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடிய சராசரி ஏழை மக்கள் தொடங்கி, லேபர் கிளாஸ் அங்கிருந்து தொடங்கி நடுத்தர வர்க்கம், இன்னும் அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்குமே
இந்த முருக கடவுளை தீவிரமா கொண்டாடுறாங்க. வேல் இல்லாத ஒரு வீடு இல்ல. கார்ல கூட வேல் வச்சிருக்காங்க. கார்ல அந்த ஏரோ அதாவது அந்த வேல் வைக்கிற அந்த சிம்பிள் கூட கார்ல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பக்திமயம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் சார். இருக்கு. அதுக்கு காரணம் சத்தியமான கடவுள், நித்தியமான கடவுள். அதாவது தினசரி வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்தவர்களுக்கு கண்கூடா, அதாவது இந்த தெய்வங்களை நேர்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. முருகன் அதுக்கு வந்து மனித ரூபத்துல வந்து பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்து இந்த ஜனங்களை வந்து அவங்களோட துன்பத்திலேருந்து இன்னையோட நம்ம மரணமே அடைஞ்சிருவோம்னு நினைச்சவங்களுக்கு கூட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் பறவையை போல எழுந்து வர உதவக்கூடிய கடவுள் தான். இதற்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான சான்றுகள் இருக்கு. ஆமா சார். அப்போ இந்த மேஷ ராசிக்கு விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு முருகர் எந்த மாதிரியான ஒரு முருகர் வழிபாடு பண்ணணும் நீங்க சொல்லுங்க சார். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல முருகன் கோவில்கள் இருந்தாலும் முருகனுக்கு பல ஆயிரக்கணக்கான வடிவங்கள் உண்டு. நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம், காரணம் என்ன? நம்ம ஜனங்களுக்கு பேசும்போது மக்களுக்கு புரியும்படியான செய்திகளை காரணத்தோடு விளக்கும் போது தான் அவங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கையும் பிறக்குது, தெளிவும் பிறக்குது. முருகன் வந்து ஏன் அப்படின்னா, முருகன் வெற்றியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார். இதுதான் முக்கியம். என்ன வெற்றி? தீயவற்றை அழிக்கக்கூடிய, தீமைகளை பந்தாடக்கூடிய, துவம்சம் செய்யக்கூடிய, அரக்கர்களை வதம் செய்து அது வெற்றி, சிம்பிள் ஆஃப் விக்டரின்னு அவரை பார்க்குறாங்க. அப்போ எப்பேற்பட்ட சோகங்கள் எனக்கு இருந்தாலும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் முருகனை கும்பிடுறேன். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். தன்னம்பிக்கை கொடுக்கும். என்னுடைய சுயமான சேனல் பேரு ஆஸ்ட்ரோ வேல். அந்த வேல் இருக்கும் போது தான் வெற்றி வருது. அப்போ வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இப்போ முருக பக்தனாக நீங்க சொன்ன சாதாரண டாக்ஸி டிரைவர் முதற்கொண்டு ஒரு அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் முதற்கொண்டு அந்த வேல் வழிபாடு தொடங்கியிருக்கு. சமீப காலமாக நிறைய வேல் வழிபாடு. சார், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேஷ ராசிக்கும் அப்புறம் முருகருக்குமே வந்து நிறைய வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்ல சார். ஏன்னா மேஷம் செவ்வாயோட ஆதிக்கம், முருகரும் வந்து செவ்வாயோட ஆதிக்கம். ஸோ மேஷத்துக்கும் முருக பெருமானுக்குமே வந்து நிறைய வந்து ஒரு கனெக்ஷன், நிறைய எமோஷனல் கனெக்ட் இருக்குன்றதை நம்ம நம்பலாம்ல சார். கண்டிப்பா மேஷராசியே எமோஷனல் பீப்புள். இதுல மேஷம் செவ்வாயினுடைய மூல திரிகோண ஸ்தானம். ஜோதிட அடிப்படையில் மூல திரிகோணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க முழுமையா அந்த செவ்வாய் வந்து கிரகம் வந்து சக்தி அடைவாங்க. உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீம் பவர் அந்த கிரகத்துக்கு கிடைக்கும்பாங்க. அதுதான் மூல திரிகோண ஸ்தானம்னு சொல்றோம். இப்படி செவ்வாய்க்கு உகந்த மூல திரிகோண ஸ்தானமான செவ்வாய்க்கு உகந்த மூல திரிகோண ஸ்தானமான மேஷராசிக்கு இரண்டாம் படை வீடு என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் தான் அதற்கு ஏற்ற கோவில், வழிபடக்கூடிய கோவில். மேஷராசிக்கு விஸ்வரூப வெற்றி தரும் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாமா சார்? ஆமா, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சதுதான். கொரோனா காலகட்டத்திலயா இருக்கட்டும், இல்ல சுனாமி வந்த காலகட்டத்திலயா இருக்கட்டும், பெரிய பேரிடர்கள் வந்த போதும் அந்த கடல் இந்த கோவில் கிட்ட மட்டும் வராம 200 மீட்டர் ஒதுங்கிச்சு. அந்த ஹோல் பெல்ட் ஃபுல்லா தண்ணி உள்ள வந்தும் இந்த ஒரு 200-300 மீட்டருக்கு மட்டும் தண்ணி உள்ளவே வரல. கடல் வந்து உள்வாங்குச்சு. அது அதிசயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு சயின்ஸுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. தவிர நிறைய அதிசயங்கள் உள்ள கோவில் அது. அது முருகன் வந்து சூரபத்மனை வதம் கொண்டு சிவபெருமானை தன்னுடைய தந்தையை பூஜை செய்து விக்கிரகத்தை அங்க பதிச்சு பூஜை செய்து வழிபட்ட இடம். அதாவது சூரபத்மனை ஜெயிக்கிறதுக்கு உண்டான சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நெற்றிக்கண்ணிலிருந்து தான் அந்த 6 ஒளி தான் 6 முகமான முருகன், திருமுருகன். அதனால அந்த தன்னுடைய தந்தைக்கிலிருந்து வழிபட்டு அந்த வெற்றிக்கான சக்தியை பெற்றுக்கொண்டு தந்தையிடமிருந்து அந்த பாடத்தை புகற்றக்கூடிய ஒரு தெய்வம். அதாவது திருச்செந்தில் ஆண்டவன் சிவ சுப்பிரமணிய சுவாமி பேர். அது கோவிலுடைய இதுவே மூர்த்தி. அந்த அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கே சிவ சுப்பிரமணிய சுவாமின்னு பேர். சிவ சுப்பிரமணியன், தந்தையை வழிபட்டதுனால சிவ சுப்பிரமணியன். இதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது முருகனே பிரதிஷ்டை பண்ண பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது கர்ப்ப கிரகத்துக்கு கீழே இருக்கு, பாதாளத்தில் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. பட் நாங்கெல்லாம் போய்
ஒரு காலகட்டத்தில் 10 வருஷம் முன்னாடிலாம் 5 வருஷம் முன்னாடிலாம் பார்த்துருக்கோம். பஞ்சலிங்கம்னு இருக்கு. அந்த பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது முருகன் வழிபட்ட ஸ்தலம். முருகனே வந்து லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஸ்தலம். அப்போ அதை லேசில் நம்ம எடுத்துக்க முடியாது. வெற்றி, அசுரனை வெல்ல வெற்றியை பறைச்சாற்றக்கூடிய இடம், சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய இடம். இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு பல பேர் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் கேட்கலாம். ஜோதிடத்துக்கும் முருகனுக்கும் ஒரு நேரடி தொடர்பு என்பது உண்டு. அது எப்படி அப்படின்னா, 6 ஒளி அப்படிங்கிறது ஜோதி, அதிலிருந்து வந்தது தான் முருகனே. பஞ்சபூதங்கள்ல ஆத்மாவை குறிப்பது அக்னி. விளக்கு ஏத்துறோம், தீபம் தான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம். வாயுவோ ஜலமோ கிடையாது, அல்லது காற்று கிடையாது. ஆத்மாவை குறிப்பது அக்னியாகும். அப்போ அந்த ஜோதி ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகனை அந்த இடத்துல பார்க்க முடியும், ஜோதி ஸ்வரூபமா பார்க்க முடியும். முருகன் அகஸ்தியருக்கு தான் முதல்ல வேத ஜோதிடத்தை அருள் பாலிக்கிறார். அகஸ்தியர் வந்து போய் முறையிடுறார், இந்த பூலோகத்தில் பிறந்த உயிர்களுக்கு நிம்மதி இல்லை. யாருக்கு நிம்மதி இல்லை? அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய கூலிக்காரனுக்கும் நிம்மதி இல்லை, மிகப்பெரிய நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் நிம்மதி இல்லை. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அதாவது எல்லாருக்கும் என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு, துணி போட்டுக்கிறதுக்கு, மானத்தை காப்பாற்ற ஒரு 6 அடி நிலம், அது இறந்து போனால் கூட கிடைச்சிடும். உயிரோடு இருக்கும்போது ஏன் கிடைக்காது? அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே எக்ஸ்ட்ரா தானே. ஆனால் நிம்மதியற்ற மனம், இந்த மனம் இருக்கு இல்லையா, அது வந்து நிம்மதியை இல்லாத எதையோ ஒன்றை தேடிட்டே இருக்குது. அந்த எது அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு, ஆனால் அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா வெளியில தேடுது. அது இதுதான், இந்த மனம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வெளியில தேடுது. மேஷத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்னன்னா, இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இப்படி வஞ்சிக்கப்பட்டு, துரோகத்தில் பாதிக்கப்பட்டு, பணத்தை இழந்து, மான மரியாதை இழந்து, அவமானப்பட்டு, உறவுகளால பாதிக்கப்படுது. இதுல அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எந்த விதமான கஷ்டங்களையும் மனிதன் வந்து ஏற்கொண்டுருவான். இந்த உறவுகள்னால வர பிரச்சனைகள் மட்டும் பாருங்க. குறிப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், தனிமையில் இருக்கக்கூடிய மனிதன் அது மிகவும் ஆபத்தானவர்கள். அவங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை, இந்த தனிமையில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய நீண்ட நாள் உயிரோடு இருப்பதில்லை. தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் நெடுநாள் வாழ்வதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், பல பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு. அது ஏன் இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 7.5 சனி காலகட்டத்தில் தான் அதிகமாக மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அஷ்டம சனி, 7.5 சனி காலகட்டங்கள்ல, அதே மாதிரி சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து தனிமைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த தனிமையில் இருக்கக்கூடிய 40 வயசு 45 வயசு மேலே இருக்கக்கூடியலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ரொம்ப அந்த வாழ்க்கை வந்து மரணத்திற்கும் கொடுமையான ஒரு வாழ்க்கை. அது யாராவது ஒரு வாழ்க்கை துணையோடு தான் வாழ வேண்டும். அதே மாதிரி இந்த முருகனுடைய வழிபாடு என்பது, திருச்செந்தூரில் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த முருகனை அபிஷேகம் செய்து, செந்தில் ஆண்டவரை, அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு அங்கே ஒரு நாள் தங்கணும். எந்த கோவில் போனாலும் நம்முடைய ஆத்மா நித்திரையில் இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு ரொம்ப நியதி. ஆத்மா நித்திரையில் என்பது மரணத்திற்கான ஒத்திகை. அதனால ஒரு நாள் போய் அங்கே தூங்குங்கன்றாங்க. சார், இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இவ்வளவு தூரம், இப்போ என்னால் திருச்செந்தூர் போக முடியல, அப்போ நான் என்ன பண்றது? வீட்டில் நான் என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள், எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணலாம்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லை? அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பா. இப்போ வீட்டில் முழுவதும் வழிபட வேண்டும், என்னால் எனக்கு கை கால் முடியல, இல்லை வசதி இல்லை, நேரம் இல்லாத காரணம், வேறு சில பல காரணங்கள், குழந்தையை பார்த்துக்க முடியல, வீட்டில் தினமும் காலை ஸ்கந்த சஷ்டி கவசம், மாலை ஸ்கந்த குரு கவசம் இதை படிக்கணும். முக்கியமாக எச்சில் பாத்திரங்களை அப்படியே வைக்கக்கூடாது. அந்த சிங்கில் கழுவுற இடத்துல எச்சில் பாத்திரங்களை அப்படியே போட்டுருவாங்க, நைட்டு தூங்கிடுவாங்க, காலில் கழுவிக்கலாம். அதை பண்ணவே கூடாது. வீட்டில் கந்தல் துணிகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த கிழிஞ்ச துணியை வந்து போடுறது, தைச்சி போட்டுக்கிறது, இல்லாதப்பட்டவர்கள் அந்த அழுக்கு துணியை அப்படியே வச்சிடுறது,
கந்தலானாலும் கசக்கி கட்டு, அது பண்றது. இதே மாதிரி வந்து அவ சொற்களை பேசுவது, இது முருகனுக்கு ஆகாது. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. பேட் வேர்ட்ஸ்ல அவ நம்பிக்கையான வார்த்தைகளும் கூட. முருகன் எங்க இருப்பார்னா, நம்பிக்கை எங்க இருக்கோ அங்க இருப்பார். யாம் இருக்க பயமேன், தன்னம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். ஓகே சார். நம்பிக்கை எங்க இருக்கோ அங்க முருகன் இருப்பார். அப்ப இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், எதை செய்யணும்னு சொன்னோம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வீடை கொஞ்சம் சுத்தபத்தமா வைத்துனா அங்க முருகன் வந்து அவரே குடியிருக்க ஆசைப்படுவார். ஓகே. ஸோ மேஷராசிக்கு உண்மையாவே விஸ்வரூப வெற்றி வந்து அடைஞ்சிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் அவங்க கண்டிப்பா பின்பற்றினாலே. திருச்செந்தூர் வழிபடுவது, வீட்டுல இந்த விஷயங்களை, இந்த எச்சில் பாத்திரங்களை பயன்படுத்தாம வீட்டு சுத்தபத்தமா கிழிஞ்ச கந்த துணிகளை அப்புறப்படுத்தி இருக்கும்போது, அவங்களுக்கு வீடை சுத்தபத்தமா வச்சுக்கும் போது, ஸ்கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் கேட்கும் போது மேஷராசிக்கு இதே ஏழரை சனியில நீங்க குறிச்சு வச்சுக்கணும். இதே ஏழரை சனியில எப்படி அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு வேகமாகவும் துல்லியமாகவும் வாழ்க்கை மாறும். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்துல மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான், என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுல இருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது
அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்தை எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இதுல இருக்கு. முக்கியமான விஷயம், பார்த்து கொண்டு ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.